தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் விஜய் பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இன்று காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை நடை அடைப்பு. மகா சிவராத்திரி திருவிழாவை ஒட்டி நடை அடைக்கப்பட இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டுவது தொடர்பான புதிதாக திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் வழங்கியுள்ளது. ஏற்கனவே விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு வழங்கியிருந்தது. இந்த அறிக்கையை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து கர்நாடக அரசு புதிதாக திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய நீர் ஆணையத்திடம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை கோயில் தங்கத் தகடுகளை பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பி பரிசோதிக்க சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐயப்பன் கோயிலில் உள்ள தூண்கள், துவார பாலகர் சிலையிலிருந்து தங்கத் தகடு திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கை கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. தங்கத் தகடு திருட்டு வழக்கை விசாரிக்கும் SDIயின் கோரிக்கையை ஏற்று மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்திற்கு தங்கத் தகடுகளை அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. தற்போது பொருத்தப்பட்டுள்ள தகடுகளில் எவ்வளவு தங்கம் உள்ளது என்பதை கண்டறிவதற்காக பரிசோதனை செய்ய ஆணையிட்டுள்ளது. அண்டர் 19 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நாடாளுமன்ற மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அவை கூடியதும் ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணியை பாராட்டி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தீர்மானம் வாசித்தார். அப்போது அவையில் இருந்த மற்ற உறுப்பினர்கள் மேஜையை தட்டி இளம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு பாராட்டு தெரிவித்தனர். इंग्लैंड को पराजित कर अंडर 19 क्रिकेट विश्व कप. நாடாளுமன்ற வெளியுறவு கொள்கை குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியா வங்கதேச உறவுகளின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையே எட்டப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார். செர்ஜியோவின் முயற்சியால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தடைகள் நீக்கப்பட்டு ஒரு சுமூகமான பொருளாதார கட்டமைப்பு உருவாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் கோரும் இந்தியாவின் நீண்டகால கோரிக்கைக்கு செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி ஆதரவு தெரிவித்துள்ளார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றவர் இருதரப்பு உறவு குறித்து நிகழ்ச்சி தெரிவித்தார். கும்பகோணம் மாநகராட்சியில் எந்தெந்த இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியும் என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள 44 குளங்கள், 11 கால்வாய்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்ட வழக்கின் விசாரணையில் இதுவரை 21 குளங்கள் மற்றும் 6 கால்வாய்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தெரிவித்தது. மீதமுள்ள சில இடங்களில் சாலைகள், மின் மாற்றிகள் போன்ற பொது பயன்பாட்டு வசதிகள் இருப்பதால் அவற்றை அகற்றுவது சிக்கலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாநகராட்சியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற இயலும் மற்றும் இயலாத இடங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சியில் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததால் பொதுமக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள துளிர் நகரில் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினை கடந்த 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஹொசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கால்வாய் பிரச்சினையை சரி செய்யாவிட்டால் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை போன்ற ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். சைபர் மோசடிகளை கையாள RBI வகுத்துள்ள நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மோசடியில் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை மீட்கும் பணிகளில் வங்கிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே கூடுதல் ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். செஷல்ஸ் நாட்டின் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினிக்கு ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்து அளித்தார். இந்தியா மற்றும் செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு 50 ஆண்டுகளை எட்டி பொன்விழா கண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி என திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.
புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் இந்தியா மொரீஷியஸ் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதியாக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் கூறியுள்ளார். அடுத்த வாரம் இந்தியாவில் நடைபெறவுள்ள AI உச்சி மாநாட்டை குறிப்பிட்டு பெருமிதம். பொலிவிய காடுகளில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த போதைப் பொருள் ஆய்வகங்களை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் சுட்டு அழித்தனர். ஒரு ரகசிய விமான ஓடுதளம் மற்றும் 9 நடமாடும் தொழிற்சாலைகளையும் பாதுகாப்பு படையினர் தகர்த்துள்ளனர்.